விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தோழர் தியாகு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அவர் வெளியிடக்கூடிய சில அதிரடி அறிவிப்புகள் உலக அரங்கிலேயே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. சமீபத்துல பிறப்பால் அந்த குடியுரிமை ரத்து அப்படின்னு அவர் அறிவித்ததற்கு அந்த அறிவிப்புக்கு அந்த நாட்டு நீதிமன்றமே தடை விதித்திருக்கிறது இடைக்காலமாக. எப்படி பாக்குறீங்க இந்த சூழல்? ட்ரம்ப் இப்பதான் முதல்ல இந்த பதவிக்கு வர்றாருன்னா இல்லை, முன்பு 4 வருட பதவிகளை இருந்துட்டு தான் போயிருக்கிறார். அந்த 4 ஆண்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ இருக்க நடவடிக்கைகள் எல்லாமே. அப்போ என்னென்ன சொன்னாரோ என்னென்ன செய்தாரோ அதான். அப்போ அவர் என்ன ஒரு முழக்கம் கொடுத்தாருன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இதான் அவருடைய பழைய முழக்கம். எந்த ஒன்றிலும் அடுத்தவன் நன்மையை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அமெரிக்காவினுடைய நன்மை. அமெரிக்காவினுடைய நன்மைன்னு என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளுடைய நலன்னு அர்த்தம். அவரே ஒரு முதலாளி. அதே போல் வால் ஸ்ட்ரீட்டில் தலைமையகம் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க கார்ப்பரேட்ஸ் இருக்கிறாங்க. இவர் எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, அதில் கூகுள் முதலாளிகள் யாராக இருந்தாலும் சரி, இவங்க நலன்தான் தனக்கு முக்கியம் என்று அப்போ சொன்னார். இந்த தேர்தல் அவர் கொடுத்த முழக்கம் என்னென்னா, மேக் அமெரிக்கா கிரேட் எகைன், மேகா அப்படின்னு பேர். மேக் அமெரிக்கா கிரேட் எகைன். ஏற்கனவே நம்ம ரொம்ப பெருமையோடு இருந்தோம். இப்போ அந்த பெருமையெல்லாம் கெட்டு போச்சு. எனவே திரும்ப பெருமை பெறலாம். ஏற்கனவே பெருமையோடு எப்படி இருந்தாங்க? பல நாடுகளை சுரண்டி கொண்டு, போர்களில் ஆயுதம் விற்பனை செய்து கொண்டு, ஆனால் போரில் தன்னாட்டு மேலே ஒரு குண்டு கூட விடாமல் பார்த்து கொண்டு, இதுதான் பழைய அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்காவை கொல்லைப்புறமாக மதித்தாங்க. இங்கே யாரும் எந்த ஐரோப்பியனாலும் தலையிடக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அதுக்கு தான் மன்ரோ டாக்ட்ரின்னே பேர். இவர் ஒரு புதிய மன்ரோ டாக்ட்ரினை தான் செயல்படுத்த போகிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாட்டை விரிவாக்கணும். கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக மாற்றணும். கிரீன்லாண்டுன்னு எதுக்கு ஒரு தனி நாடு இருக்குது, அதையும் கைப்பற்றி அமெரிக்காவோட சேர்த்துக்கும். இதெல்லாம் அவருடைய திட்டங்கள். அமெரிக்காவினுடைய கொடியில் இருக்கிற 50 நட்சத்திரங்களும் 50 ஸ்டேட்ஸை குறிக்கும். இது பல ஆண்டுகளாக இப்படி தான் இருக்கு. தொடங்கும் போது 13 இருந்துச்சு, அதான் 13 கோடுகள். 50ங்கிறது கடைசியாக ஹவாய் சேர்ந்துச்சு. 2ஆம் உலக போருக்கு முன்னாலேயே சேர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. அலாஸ்கா சேர்ந்துச்சு. இப்போ புதுசாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, கனடாவை இணைக்கணும், கிரீன்லாண்டை இணைக்கணும். அப்போ நாட்டை விரிவாதிக்கம் செய்யணும். இது அவருடைய கொள்கை. நாட்டோட வறுமைக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மெக்சிகோவிலேருந்து பிழைக்க வர்றவன் இதெல்லாம் தடுக்கணும், சோறு கட்டணும், உள்ளே விடக்கூடாது. இதெல்லாம் அவருடைய நோக்கம். உள்நாட்டில் வெள்ளை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வர்றவங்களுடைய அளவை கட்டுப்படுத்தணும். அதையோடு நிறுத்த முடியாது. நிறுத்தினா அந்த தொழில் நடத்த முடியாது. அல்லது அவங்களுக்கு இங்கே உரிமைகள் இல்லாமல் செய்யணும். அப்போ டிஸ்கரேஜ் பண்ணலாம், வர்றவங்கள அது டிஸ்கரேஜ் பண்ணலாம். அதில் காலங்காலமாக இருக்கக்கூடிய உரிமை, எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய உரிமை என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை பற்றி உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று நடந்துச்சு. நீதிபதி கேட்டார், நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? சரி, உங்கள் குழந்தை குட்டிங்க இங்கே தான் பிறந்துச்சு, இங்கே பிறந்தோடனே இந்த நாட்டோட குடிமகன் தானேன்னு கேட்டார். உலகம் இருக்கிற பொது விதி இது. ஒரு நாட்டில் பிறந்தாச்சுன்னா, அதனால் இவர் என்ன சொல்கிறார் கற்பனையா, இங்கே குழந்தை பெற்றுக்கிறாங்கங்கிறார். அது எதுக்கு என்ன அவசரம் இருக்குது? யாருக்கு இன்னொரு நாட்டில் போய் பிழைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? அப்படி இருந்தாலும் அது அவங்க உரிமை தான், நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது. இப்போ அதெல்லாம் குறைக்கிறேங்கிறாரு. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களை வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சி, அவுட் சோர்ஸிங்கை தடுக்கிறதுக்கான முயற்சி. ஏன்னா அங்கே ஊதியம் அதிகம் அமெரிக்காவில். எந்த ஜனாதிபதி நினைச்சாலும் டக்குன்னு ஊதியத்தை குறைக்க முடியாது. இதெல்லாம் யாருடைய நலன்? இந்த கார்பரேட்டுகளுடைய நலன். இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம இந்தியான்னு இவங்க சொல்கிறது எதுனா இந்திய கார்பரேட்டுகளை தான். அம்பானியை தானே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் தான் இவருக்கு பின்னால் நிற்கிறாங்க. அரசு கொள்கைகளை எல்லாம் பெரிய பணக்கார இலான் மஸ்க் எடுக்கிறார். இங்கே மோடிக்கு அதானி எப்படியோ அதே போல தான் இவருக்கு எலான் மஸ்க்கு, இந்த மற்ற முதலாளிகளும் இருக்கிறாங்க. அதுக்கான அவங்களுடைய ஊடகங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க, நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே அவர் இன்னொரு ரொம்ப முக்கியமான தீங்கு, அவர் செய்யக்கூடிய தீங்கு என்னன்னா, ஏற்கனவே பாரிஸ் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையொப்பமிட்டு இருந்துச்சு. இவர் இருக்கும்போது அதை நீக்கிட்டார். பாரிஸ் ஒப்பந்தங்கிறது என்னன்னா, இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுதல், கார்பன் எமிஷன்ஸ், கரி உமிழ்வுகள், தொழிற்சாலைகளில் எரிக்கப்படக்கூடிய நிலக்கரி
அது எரிந்து அல்லது நம்ம மீத்தேன் மாதிரி ஹைட்ரோ கார்பன் மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது சூழலில் போய் கரித்துகள் படியுது. இந்த கரி படியும் போது என்ன ஆகும்னா புவி வெப்பமாகும். இந்த புவி வெப்பமானால் கடல் நீர் மட்டம் உயரும், பல புதிய நோய்கள் வரும், எல்லா கேடுகளும் வரும். அதனை கொண்டு இதை கட்டுப்படுத்தணுங்கிறது உலகமெங்கும் சூழலியலாளர்களுடைய கடுமையான ஒரு போராட்டம். அதுக்கான சில நாடுகள் புதைபடிவ எரிபொருளை எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜீரோ கார்பன் அப்படிங்கிற முடிவிலே போகிறாங்க. ஜீரோ நிலக்கரி எடுப்பது, ஜீரோ கோல்ங்கிறது அவங்க கனடாவில் ஒரு மாநிலம். இப்படி பல இடங்களில் அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. இவர் அதை எதிர்த்து நாங்கள் இஷ்டத்துக்கு எடுப்போம், இது சுற்றுச்சூழல் கெட்டால் கட்டுட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இதெல்லாம் என்ன கதை விட்றீங்களா? தேர்தலே அவருடைய ஒரு முழக்கம், ஒரு பாடல், ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு பாடினார். தோண்டி 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 எடுக்கிறத பூரா எடுத்தால் தான் நம்ம தொழில்கள்லாம் வளமாகும். அமெரிக்காவை கெடுக்கிறதுக்காக தான் இந்த சூழலியல் பேச்செல்லாம் பேசுகிறார். கடல் மட்டம் உயர்ந்தால் ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது. இது அவருடைய பிரச்சாரம். ரொம்ப மோசமான, அறிவியலுக்கு புறம்பான, சூழலியலுக்கு புறம்பான, இயற்கையை சுரண்டுவதற்கான இதெல்லாம் அவருடைய கொள்கைகள். இது ஒரு பெரிய கேடு. சைனாவும் இதைத்தான் செய்யுது, இந்தியாவும் செய்யுது. ஆனால் செய்தாலும் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை, நான் கட்டுப்படுத்த மாட்டேன். அதனால் பாரிஸ் ஒப்பந்தத்தில் திரும்ப வெளியில் வந்துட்டார். பைடன் காலத்தில் திரும்ப சேர்ந்தாங்க, இவர் திரும்பவும் இப்போ வெளியில் வந்துட்டார். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு சூழல், அவருக்கு ஒரு வரலாற்று பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த போர்கள் உக்ரைன்லேயும் காசாவிலையும் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் போரை நிறுத்துவேன்னு சொன்னார். போரை நிறுத்துவேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த போர் நீடித்து அது உலகப் போராக மாறி அணு ஆயுத போர் நடந்தால் அமெரிக்காவில் 75% அழிந்து போகும் என்பது வல்லுநர்களுடைய கணிப்பு. எனவே அமெரிக்க மக்கள்கிட்ட எதையாவது பண்ணு, போர் மட்டும் வேண்டாம், போரை நிறுத்து. முதலாளிகளுக்கு போர் வேணும், போர் நடந்து கொண்டே இருந்தால்தான் ஆயுத தளவாடங்களை ஏற்றுமதி பண்ண முடியும். ஆனால் மக்களுக்கு போர் கூடாதுங்கிற ஒரு உணர்வு பரவலாக வந்துடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மறைவாழத்தில் ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கும். யார் அதிபராக இருந்தாலும், யார் செனட்டராக இருந்தாலும், யார் சபையில் உறுப்பினராக இருந்தாலும் அதை பற்றிலாம் மீறி அதிகாரிகள், இராணுவத்துறை தலைவர்கள், இந்த தொழில்துறை தலைவர்கள், மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அவங்க மறைமுகமாக அரசியலை ஆட்டி படைத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரூப்பு ஒரு பக்கம் வேலை செய்யுதுன்னா, அதுக்கு நேர் மாறாக வெளிப்படையாக மனித உரிமைகள், சிவில் உரிமைகள், உலக அமைதி என்ற முறையில் செயல்படக்கூடிய இன்னொரு குழு இருக்கிறாங்க. வியட்நாமிலிருந்து அமெரிக்கா ஏன் திரும்ப வர வேண்டி வந்துச்சுன்னா இந்த குழுவினுடைய போராட்டம் தான். இப்போ இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு சம்பவத்தின் போது அவங்க நாடு பூராவிலும் பிளாக் மென்ஸ் மேட்டர்னு ஒரு பெரிய இயக்கம் நடத்துதுன்னா அந்த குழுவினுடைய பணிகள் தான். ட்ரம்ப்பை இஷ்டத்துக்கு செயல்பட அவங்க விடமாட்டாங்க. இப்போ அதுவும் சேர்ந்துச்சுன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, இந்த போர்களை நிறுத்தியாகும். அதில் ஒரு நல்ல பங்கு வகிக்க முடியும். ஏன்னா இப்போ ருஷ்யா மட்டும்தான் ஒரு வல்லரசாக போரில் இருக்குது. சைனா, அமெரிக்கா, இதில் ரெண்டில் எது இந்த போரில் இறங்கினாலும் அது உலக போராக மாறும். இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவை இறக்குவதில்லைன்னு உறுதியாக இருந்தாருன்னா, எப்படி 2ஆம் உலகப் போர் காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் மக்கள் பஞ்சத்தில் செத்தாலும் பரவாயில்ல, பிரிட்டன் வளமாக இருக்கணும், பிரிட்டனுடைய மணிமகுடம் உலகம் பூரா நம்முடைய இதே இருக்கக்கூடாது, பகலவன் உதிக்காத சாம்ராஜ்யமாக பிரிட்டன் இருக்கணும் என்றெல்லாம் ஒரு ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவர் சர்ச்சில். ஆனால் என்ன பண்ணார் 2ஆம் உலகப் போர் காலத்தில்னா, ஹிட்லர் ருஷ்யா மீது படையெடுத்ததற்கு பிறகு ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி கூட்டணியை முறியடிக்கிறதுல அவருக்கு ஒரு முக்கிய பங்கு வந்துடுச்சு. இப்போ ரூஸ்வெல்ட், ஜோசப் ஸ்டாலின், வின்ஸ்டன் சர்ச்சில், இந்த 3 பேர் கூட்டணி தான் அன்னைக்கு பாசிசத்தை தோற்கடிக்க உதவியது. ஹிட்லருக்கு அப்படி ஒரு ரோல் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால், ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் பூரா என்ன அச்சம் நிலவுதுன்னா, இந்த ஆண்டிலேயே, இந்த 25ஆம் ஆண்டிலேயே 3ஆம் உலகப் போர் வந்துடும், அதுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி எல்லா நாடுகளையும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் ஒரு மண்ணும் தெரியாமல் இருக்காங்க. அமைதிக்கான இயக்கம் இங்கே தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இந்த நிலையில் ட்ரம்ப் அந்த பங்கு வைத்தால் நல்லது. ஏன்னா நம்ம போய் ட்ரம்ப்பை மாற்ற முடியாது,
நம்ம இங்கேருந்து அவரோட போராட முடியாது. ஆனால் அமெரிக்க மக்களால் அவரோட போராட முடியும், அவரை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ட்ரம்ப் வந்திருப்பதை பற்றி என்னுடைய பார்வை. இந்தியாவினுடைய அந்த உறவு இதனால் எதுவும் வருங்காலங்களில் பாதிக்கும்? இந்தியாங்கிறது இந்திய மக்களா, மோடி அதானி மோடி அரசாங்கம் அதான். ஏன்னா அதானி மேல அங்க ஒரு வழக்கு இருக்குது இல்லையா? அதானி ஒரு மோசடி பேர் வழிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த இதையே கலைச்சிட்டாங்க, ஹிண்டன்பர்க் நிறுவனத்தையே கலைச்சிட்டாங்க. ஆனால் வழக்கு இருக்கும். வழக்கு இவர் ட்ரம்ப் மேலேயே வழக்கு இருந்தாலும் 4 ஆண்டு கழிச்சு என்னைக்கு பதவியிலேருந்து இறங்குறாரோ அடுத்த நாள் வழக்கு தொடங்கிடுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு பாதுகாப்பு. அவர் என்ன பண்ணாரு, அந்த தேர்தல் முடிவுக்கு எதிராக நாடாளுமன்றத்துக்குள்ள அடியாட்களை ஏவி ஒரு தாக்குதல் நடத்தினார். 1600 பேர் மேல வழக்கு. இப்போ பதவிக்கு வந்த உடனே அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டார். இவர் எல்லாரையும் மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டார். ஆனால் பல வழக்குகள் மிச்சம் இருக்கும். இவர் மேலேயே பல வழக்குகள் இருக்கு. அது அவர் முடிஞ்சா வரும். ஆனால் இங்கே இவங்களுக்கு இந்தியாவுக்கு அதானியை காப்பாற்றணும்னா அதுக்கு ட்ரம்ப்போட தைரியம். ஆனால் இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இந்த டாரிஃப் வணிக வரி இருக்கு பாருங்க. இங்கேருந்து நம்ம அனுப்புகிற பொருட்களுக்கு 100 விழுக்காடு உயர்த்துறார் அந்த வரியை. 100 விழுக்காடு உயர்த்தினா அதுக்கு என்ன பேருன்னா ப்ரொடெக்ஷனிசம்னு பேர். பொருளாதாரத்தில் வந்து ப்ரொடெக்ஷனிசம், காப்பு வரி கொள்கை. இந்த காப்பு வரி கொள்கையை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு டாலருக்குள்ள மதிப்பை உயர்த்தணும், இவங்களை எல்லாம் மட்டம் தட்டணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இடையில இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, பணம் கொடுக்க வேண்டியது. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ண பார்ப்பாருன்னா, அவருடைய இராணுவ தளவாடங்களை நீ வாங்கணும்னு தலையில் கட்டுவார். இப்போ குஜராத்தில் வந்து இவர் அழைச்சிக்கிட்டு போய் விழா நடத்தினார் பாருங்க மோடி. அப்போ இந்த ஒப்பந்தம் தான் பண்ணாங்க உங்களுக்கு. அதே போல் மன்மோகன் சிங் காலத்தில் செய்யப்பட்டுச்சு ஒரு ஒப்பந்தம். 1, 2, 3 ஏதோ ஒரு இது பண்ணாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் கொண்டு வந்து அணு உலைகளை அமைப்பது. ஏன்னா அந்தந்த நாடுகளில் அணு உலைகளுக்கு எதிர்ப்பு இருக்குது. எனவே அங்கே அமைக்க முடியல. அதையெல்லாம் இங்கே ஏற்றுமதி பண்ணுறது. அதில் எது செயல்படாமல் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பொருத்திட்டு அதில் விபத்து ஏற்பட்டால் அதுக்கு இந்த எந்திரத்தை கொண்டு வந்து வச்சு அமெரிக்கா பொறுப்பேற்காது, அந்த நிறுவனம் பொறுப்பேற்காது, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அந்த இப்போ இந்த மாதிரியான கொண்டு வந்து இங்கே இறக்கிறது, இந்த அளவில் தான் இந்த உறவுகள் இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பினால் ஒரு பயனும் இல்லை. இந்தியான்னு சொல்கிறது மோடி, அதானி, அம்பானிகள் தான்னா சில ஆதாயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், சில நெருக்கடிகளும் இருக்கும். அதை எதிர்கொள்ள தான் அவங்க வந்து டாலரை எதிர்கொள்ள தான் இவங்க தனியாக பேசுகிறாங்க, பிரிக்கு மற்றதெல்லாம் போட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து அவங்க ஏற்கனவே குவாடுன்னு சொல்லி ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இதுக்கு என்ன பேரு? குவாட்ரேட்டல் டயலாக்னு பேர். உரையாடலாம். உண்மையில் உரையாடலை, இராணுவம் கூட்டு பயிற்சி எடுக்குது. சைனாவுக்கு போட்டியாக ஒரு இராணுவ கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் வெளிப்படையாக இராணுவ கூட்டணியாக இருக்கும். இப்போ உரையாடல்ங்கிற பேர்லான ஒரு இராணுவ கூட்டணி. இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த 4 நாடும் சேர்ந்து I2 U2ன்னு ஒரு ஒப்பந்தம் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே வச்சுட்டாங்க. இது எதுக்கு? இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் அரபு நாடுகளை காட்டி கொடுக்குற ஐக்கிய அரபு அமீரகத்தோடையும் இந்தியா கூட்டு. இது வணிக கூட்டு, இராணுவ கூட்டு எல்லாம் இருக்கும். இத்தனையும் செய்வதற்கு ட்ரம்ப் ரொம்ப வசதியாக உதவியாக இருப்பார். இது எதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கோ, தமிழீழ மக்களுக்கோ, உலகத்தில் ஜனநாயக சக்திகளுக்கோ உதவியாக இருக்காது. அதுதான் உண்மை. அமெரிக்க மக்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குங்க? ஏன்னா இந்த LGBTQ அதுக்கெல்லாம் தடை, அதெல்லாம் வந்து ஒரு, அதாவது மனித உரிமைகள் துறையில தான் அமெரிக்கா உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியான ஒரு நாடு. ஏன்னா அவங்க வந்து 2 பிரிட்டனை எதிர்த்து போராடி விடுதலை பெறுகிற காலத்திலேயே அவங்க மனித உரிமைகளுக்கான சட்டங்கள்லாம் ஏற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லி இந்த மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகளுக்கு எல்லா கட்டுப்பாடுகள், நிபந்தனைகளையும் அவங்க நீக்கிட்டாங்க. அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் இந்தியாவில் வழங்கப்பட்ட சில நீதிமன்ற தீர்ப்புகளில், சிறை தொடர்பான தீர்ப்புகளில் எ பிரிசனர் ஹேஸ் எ ரைட் டு எஸ்கேப்னு கிருஷ்ணய்யர் எழுதினார் ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி. ஏன்னா ஒரு காவல் நிலையத்தில் அடித்து கொண்டுடுறான், சிறைக்குள்ளே அடித்து கொண்டுடுறான், அல்லது பல்பீர் சிங் மாதிரி பல்ல உடைச்சிட்றான். அந்த கைதிக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் தப்பிச்சு போனால் தப்பு இல்லைங்கிறதான் சட்டம். நம்ம நாட்டில் இல்லை. அவன் அது மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்றான். அவ்வளோ மனித உரிமைகள் நிறைந்த ஒரு நாடு. நோம் சோம்ஸ்கி சென்னைக்கே வந்தார். அவர் அமெரிக்காவினுடைய சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் பற்றி உயர்வாக பேசினார்.
புஷ்ஷே நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார். இப்போ அந்த உரிமைகளில் ஒரு உரிமை தான், நவீன காலத்தினுடைய உரிமைகளில் ஒன்று தான் இந்த எல்ஜிபிடி. அதாவது வந்து மூன்றாம் பாலினம் என்ற ஒன்றை உலகம் ஒத்துக்கொண்டிருக்குது, நவீன உலகம் ஒத்துக்கொண்டிருக்கு, இந்தியாவில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தை புறக்கணிக்க முடியாது. மனித உரிமை துறையில் அவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு 2 செக்ஸ் தான்ட்டார். அப்போ மூன்றாம் பாலினத்தவர் என்ன பண்ணுறது? நீ ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து கட்டாயப்படுத்தணும்னு அர்த்தம். இயல்பாகவே அது அவங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது. அது அவர் இது வந்து அப்படியே ஹிட்லரை நினைவுபடுத்துது. ஹிட்லர் என்ன பண்ணலாம்? யூதர்கள் பகைவர்கள், அவங்களெல்லாம் அழிக்கலாம். ஜிப்சிகள் ஒரு பழங்குடி இனத்தவர்கள், அவங்க எதிரிகள், அவங்கெல்லாம் ஜெர்மனியினுடைய பெருமைக்கு உடை. அதே போல ஓரின சேர்க்கையாளர்கள் இவனுக்கு விரோதிகள், ஆரியத்துக்கு எதிரானவர்கள், அவங்களாம் கொலை பண்ணான்ல. அந்த மனநிலை, அந்த பாசிச மனநிலை தான் ட்ரம்ப் கிட்ட இருக்கு. அதைத்தான் அவர் இந்த அறிவிப்பின் மூலம் சொல்றார். இதெல்லாம் எதிர்த்து ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்களா நீதிமன்றம் தடை பண்ணியிருக்குன்னு, நான் நினைக்கிறேன் இவர் செய்ய முடியாததெல்லாம். இவர் முயற்சி பண்ணலாம், ஆனால் மக்கள்கிட்டேருந்தே அதுக்கான எதிர்ப்பு வரும். மனித உரிமை அமைப்புகள் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிடன் ஒரு உருப்படான ஆளுங்க, இந்த இடையில 4 வருஷம் இருந்தார் பாருங்க, உறுதியான முடிவுகள் எடுக்க முடியல, அவரால் உறுதியாக நடக்கவே முடியல, அவர் இந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாத ஆளு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பாருங்க, அவருடைய அந்த தடுமாற்றமான அணுகுமுறைக்கு எதிரான எதிர்ப்பு, அதை ட்ரம்ப் பயன்படுத்திக்கிட்டு அங்க போய் மெஜாரிட்டி வந்திருக்கு. இப்ப இவருடைய அந்த இப்படியெல்லாம் நிலைப்பாடுகள் எடுப்பாருன்னு தெரியும். ஆனா அவங்க அதை மட்டும் பார்க்கல, நம்ம இங்க பாக்குறோம்ல. இல்ல, அது ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த நாடாக இருக்கிறதுனால இல்லைங்க, அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா கமலா ஹாரிஸ் ஒரு கேண்டிடேட்டாவே எடுத்திருக்க முடியாதே. அவங்களும் கணிசமான ஓட்டு தானே வாங்கியிருக்காங்க, எங்கேயோ ஓரத்தில் டெபாசிட் இழக்கிற மாதிரி இல்லையே. இல்லையா? இதே ட்ரம்ப்பு கூட குடியரசு வேட்பாளராக நிற்பதற்கு இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு பார்ப்பனர் விவேக் ராமசாமின்னு அவர் முயற்சி பண்ணார். அதுக்கு பிறகு என்ன பண்ணார்? ட்ரம்ப்போட அணியிலே சேர்ந்துட்டார். ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவு, அவருக்கு ஆலோசனை. அமெரிக்காவில் போய் குடியேறி இருக்கிற பார்ப்பனர்கள் அங்கே ஒரு RSS அமைப்பை வைத்துக்கொண்டு அவங்க இவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு பிற்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக அங்கே இயக்கம் நடத்துகிறாங்க அமெரிக்காவில் போய். இப்போ நம்ம ஆட்கள் விழித்து கொண்டு இப்போ பெரியார் அம்பேத்கர் கழகம்லாம் வந்திருக்கு, புரட்சி கவிஞர் பாசறை வந்திருக்குது. நான் இந்த 2 நாள் கழிச்சு அவங்க கூட்டத்தில் பேசுகிறேன் இங்கேருந்து ஜூமில். அந்த ஆள்லாம் இன்றைக்கி புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த விவேக் ராமசாமி இப்போ என்ன பண்ணார்? ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை பார்த்தாரு. என்னடா அது, நம்ம இந்தியாவுக்கு சார்பாக அவருக்கு, மோடிக்கு சார்பாக அவரோட நிற்கலான்னு பார்த்தோம், இவ்வளோ நடவடிக்கை எடுக்கும்போது நமக்கு கெட்ட பேருன்ட்டு இப்போ விலகிட்டார். அவர் விட்டு விலகிட்டார். அந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. மொத்தத்தில் அது ஒரு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் பிற்போக்கான ஒரு அரசாக இருக்கும். ஆனால் எந்த அளவு பிற்போக்காக போகணுங்கிறத மக்களுடைய தலையீடும் தடையாகவும் இருக்கும். அது பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வருங்கிறது. நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.